நித்யா உருவாக்கியிருந்த வீட்டு தோட்டத்திலிருந்து கரிஞ்சிக்குட்டி பழம் பொறிச்சு தக்ஷா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. மாப்பிள்ளை சாய் வினிதேவ் நாளைக்கு திருச்சியில் நடக்க போகிற யங் சயின்டிஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற மாதிரி ரோபோட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்படி இந்த ஏஜில் நான் மினி மோட்டர் வச்சு விளையாடிட்டு இருந்திருப்பேன். பையன் சர்வோ மோட்டருக்கே போயிட்டான். நம்ம ஏரியாவில் காளான் பண்ணியிருக்குங்க. அங்கே போய் அப்போவே அறுவடை பண்ண சூப்பர் ஃப்ரெஷ் காளானை வாங்கிட்டு வந்தேன். 2 கிலோங்க. டைரெக்டாக வாங்குறதுனால காளான் கருப்படிக்கிறதுலைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிடிச்சிருக்கா? கிராஃப்ட் பண்ணி முடித்ததையும் அது நல்லா வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டதை விட தக்ஷா ஃபேஸில் வந்து அந்த சின்ன ஸ்மைலும் அந்த கண்ணில் இருந்த ஹாப்பினஸும் தான் எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷன். ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ்லலாம் ப்ரைவேட் கொரியர் ப்ராப்பர் டெலிவரி இருக்கிறதுனால போஸ்டரில் புக் பண்ணிக்கிறது. அப்படி இன்றைக்கி 2 பார்சல் புக் பண்ணிவிட்டு பெருந்துறை வரைக்கும் வந்தாச்சுங்க. நம்ம பெஸ்டி லோகோவில் சின்ன அப்டேஷன் இருந்துச்சு. ஸ்டிக்கரும் பிரிண்ட் அவுட் கொடுத்துருந்தோம். அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. ஏஐ ஒரு சொடக்க போகிற நேரத்தில் எவ்வளவு மேஜிக் பண்ணாலும் அந்த மிஷினால் பர்ஃபெக்ஷனாக ட்ராயிங் பண்ண முடியும். ஆனால் ஒரு கலையை உருவாக்க முடியாது. அந்த உயிரோட்டம் இந்த ஆர்டிஸ்ட் கையில் தான் இருக்குது. மிஷினோட நாசிலில் கிடையாது. டச்லேயே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்ங்க.